ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குப்தர்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நூல்களும் நூலாசிரியர்கள் தான் அதிகமாக கேட்டே இருக்கிறாங்க. இப்போ குப்தர்கள் என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, பாணினி என்ற ஆசிரியர் பார்த்திங்கன்னா அஷ்டத்யாயி என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. பதஞ்சலி என்ற ஆசிரியர் பார்த்திங்கன்னா மகாபாஷ்யா என்ற நூல் எழுதியிருக்காரு. தன்வந்திரி என்பவர் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா என்ற நூல் வந்து எழுதியிருக்காரு. வராகமிகிரா என்பவர் பார்த்திங்கன்னா பிரக சம்ஹிதா என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. ஆரியபட்டர் வந்து சூரிய சித்தாந்தா என்ற நூல் வந்து எழுதியிருக்காரு. அமரசிம்மா என்பவர் பார்த்திங்கன்னா அமரகோஷம் என்ற நூல் எழுதியிருக்காரு. இது வந்து பொறுத்துகளை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமானவங்க இவங்க எல்லாமே முக்கியமானவர்கள். அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா கவிராஜர் என்று புகழப்பெற்றவர். இவர் கவிராஜா என்ற புகழ்பெற்றவர் யார் அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை வந்து கவிராஜ்